ஆவி பறக்க பறக்க மல்லிப்பூ இட்லி நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இட்லிக்கு மாவு எதில் அரைக்க போறேன்னு கேட்டிங்கன்னா அகாரோ நியூட்ரிமேக்ஸ் பர்சனல் பிளெண்டர்ல தாங்க அரைச்சி காட்ட போறேன். கிரைண்டருக்கு பதில் அவ்வளோ ஹெவியா அரைக்கிற அளவுக்கு ஒரு மிக்சி தேடிக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு இது கிடைச்சது. மல்லிப்பூ மாதிரி வெள்ளையா இருக்கணும்னா அதுக்கு என்ன சேர்க்கணும், சாஃப்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன சேர்க்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ இந்த வீடியோல அந்த தப்புலாம் இல்லாம அதாவது A to Z டிப்ஸ் கொடுக்க போறேங்க. வாவ், இட்லி எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே மல்லிப்பூ மாதிரி. ஓ மை காட், அப்படியே பஞ்சு மாதிரி அமுகுது. மல்லிப்பூ இட்லினா இப்படிதான் இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. மல்லிப்பூ இட்லி மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு தொட்டுக்கு அப்படியே ஒரு கார சட்னி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அது நாங்க செஞ்சு காட்ட போறேன். நல்லா காரசாரமாக தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இட்லிக்கு அரிசி வர வைக்கிறேன். நீ தான் கேட்டு என் மல்லிப்பூ இட்லி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு இதுதானே பிடிக்குது. வீடியோவா? ஓகே ஓகே. ஹாய் ஹாய். எங்கே நின்று பேசணும்? இங்கே வா. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மல்லிப்பூ இட்லி. ஆமாங்க, நாமளே எத்தனையோ வகையான இட்லி பார்த்துருக்கோம். குஷ்பு இட்லி, சாஃப்ட் இட்லி, ரோஜாப்பூ இட்லி, இளநீர் இட்லின்னு. இன்னைக்கு நான் செய்ய போறது மல்லிப்பூ இட்லி. மல்லிப்பூ இட்லி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஆனா உங்கள நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அக்கா இட்லி எப்படி சாஃப்டா செய்யறதுன்னு. அளவுகள் நீங்க சொன்ன மாதிரி தாக்க போட்டோம், ஆனாலும் எங்களுக்கு சாஃப்டாவே வரலன்னு சொல்லிட்டு நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ இந்த வீடியோல அந்த தப்புலாம் இல்லாம அதாவது A to Z டிப்ஸ் கொடுக்க போறேங்க. இப்ப நான் செய்யற இதே அளவுகளோட செஞ்சீங்கன்னா இட்லி அப்படியே சாஃப்டாவும் இருக்கும், மல்லிப்பூ மாதிரியும் இருக்கும். மல்லிப்பூ மாதிரி வெள்ளையா இருக்கணும்னா அதுக்கு என்ன சேர்க்கணும், சாஃப்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன சேர்க்கணும், இது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. மல்லிப்பூ இட்லி மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு தொட்டுக்கு அப்படியே ஒரு கார சட்னி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அது நாங்க செஞ்சு காட்ட போறேன். ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இட்லிக்கு மாவு எதில் அரைக்க போறேன்னு கேட்டீங்கன்னா அகாரோ நியூட்ரிமேக்ஸ் பர்சனல் பிளெண்டர்ல தாங்க அரைச்சு காட்ட போறேன். இது என்னால தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்குங்க. இது வந்து 1000 வாட்ஸ். ஸோ அதனால தான் இது வாங்கினேன். நம்ம புது வீட்டுக்கு இது நான் புதுசா வாங்கியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இப்போ கிரைண்டர் கிடையாது. கிரைண்டருக்கு பதில் அவ்வளோ ஹெவியா அரைக்கிற அளவுக்கு ஒரு மிக்சி தேடிக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு இது கிடைச்சது. இதை நான் அமேசான்ல தாங்க வாங்கினேன். வாங்கும் போது எனக்கு டவுட்ல தான் வாங்கினேன். 1000 வாட்ஸ் ஓகே, பட் இது பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். அமேசான்ல பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. ஆனா நேர்ல வந்து இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மிக்சர் கிரைண்டர் ஸ்மூத்தி மேக்கர்ல நம்ம நல்லா ஹெவியானதை அரைச்சிக்கலாங்க. பிளெண்ட் பண்ணலாம், ஜூஸ் பண்ணலாம், கிரைண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தாங்க. இந்த பிளெண்டர் சின்னதா காம்பாக்டா இருக்குங்க. நம்ம எங்கேயாவது வெளியில போனா கூட எடுத்துட்டு போகலாம். உள்ள வந்து லாக்கிங் சிஸ்டமும் இருக்கு. இந்த இடத்துல ஜார் வச்சு லாக் பண்ணா மட்டும்தாங்க இது ஆன் ஆகும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ் வாட்டர் வெளியில வந்துச்சுன்னா இது அப்படியே வெளியில போயிடும். நமக்கு ஸ்பேஸும் இது வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா தாங்க பிடிக்கும். இதுல 3 ஜார் கொடுத்திருக்காங்க. இதுதான் பெரிய ஜாரு, இது மீடியம் ஜாரு, இது சின்ன ஜார். இதுல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லார்ஜ் குவாண்டிட்டி போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இட்லிக்கு மாவே அரைச்சிக்கலாம்னா இது எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு பாருங்க. எப்பயும் இந்த மாதிரி பிளெண்டர் ஜார்லாம் பார்த்தோமா இந்த அளவுக்கு சின்னதா தான் இருக்கும். இது ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால நம்ம ஜூஸ்லாம் கூட அரைச்சோமா வெளியில வராது. இதுல ஸ்பெஷல் இது என்னன்னு பார்த்தா பிளேடு வந்து 6 லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. இது நல்லா ஹார்டானது கூட அரைக்குங்க. ஐஸ் கியூப் கூட இதுல போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வெளியே போறதா இருந்தா இதுலயே ஜூஸும் எடுத்துட்டு போய்க்கலாம். அதுக்கும் அழகா ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம ஜிம் பேக்ல வச்சு ஜூஸா எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா இந்த மூடி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சட்னிலாம் அரைச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுலேயே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இது மீடியம் சைஸ் ஜாருங்க. இதுக்கு இந்த பிளேடே செட் ஆகுங்க.
நமக்கு ஏதாவது மசாலா தேவைன்னா அரைச்சிக்கலாம், எல்லாமே அரைக்கலாம். இதில் 6 பிளேடு இருக்கிறதுனால நல்லா ஹெவியாக இருக்கும், சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அரைச்சிடும். மற்ற மிக்சிக்கு இதுவும் பார்க்கும்போது இது ஃபாஸ்ட் ஆகிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி 2 மூடி கொடுத்துருக்காங்க, பெரிய ஜாரு மீடியம் ஜார் ரெண்டுமே நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சின்ன ஜார். இந்த சின்ன ஜாருக்கும் 2 லீஃப் இருக்கிற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சின்ன ஜாரில் கம்மியாக ட்ரையாக அரைக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா நைஸாகவும் பொடியாக வரும். இந்த மூடியே இந்த ஜாருக்கும் கரெக்டாக இருக்குங்க. நான் இந்த பிளெண்டர் அமேசானில் தாங்க வாங்கினேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாரில் தான் இட்லி சட்னிக்கெலாம் அரைக்க போகிறேன், வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி பருப்புலாம் ஊற வச்சுக்கலாங்க. நான் இட்லி அரிசி 1/2 கிலோ எடுத்து 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு 5 மணி நேரமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற இட்லி அரிசி பொறுத்து தான் உங்கள் இட்லி சாஃப்டாக வருங்க. நல்லா குண்டுமணி மாதிரி பெரிய பெரிய அரிசியாக இருக்கிறதா வாங்கணும். கடையில் இட்லி அரிசின்னு கேட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற அரிசி ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பழுப்பு நிறமாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பும் வெந்தயமும் ஊற வச்சுக்கணுங்க. உளுத்தம் பருப்பு 100 கிராமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து அதை தண்ணியில நல்லா 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி 5 மணி நேரமா ஊற வச்சிருக்கேங்க. ஒரு சிலர் 2 மணி நேரம் தான் ஊற வைப்பாங்க, பட் நான் வந்து 5 மணி நேரம் ஊற வைப்பாங்க. நல்லா உளுந்து பந்தாட்டம் நிறைய வருங்க அரைக்கும் போது. நீங்க எடுக்கிற உளுந்த பொறுத்து இட்லியோட கலரும் இருக்கு, சாஃப்ட்னஸும் இருக்கு. நீங்க கடையில வாங்கும் போது புது உளுந்துன்னு கேட்டு வாங்க, பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மாதிரி உளுந்து வாங்குங்க. கொஞ்சம் கப்பா இருந்ததுன்னா அது பழைய உளுந்துங்க. அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு உளுந்து மாவு அதிகமாவே வராது. அதே மாதிரி வெந்தயம் அதிகமா போட்டீங்கனாலும் உங்களுக்கு இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி கலர் வராது. 1/2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டா போதுங்க. இதே கிளாஸ்ல கிணத்துல அளவு சொல்லணும்னா 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் உளுந்து போட்டா போதுங்க, 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டா போதும். இதுதான் அளவு. அடுத்தது முக்கியமான பொருள் ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசி 1 கைப்பிடி எடுத்து 1 வாட்டி தண்ணியில கழுவிட்டு 5 மணி நேரமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கங்க. இந்த ஜவ்வரிசி எதுக்காக போடுறோம்னு கேட்டீங்கன்னா நல்லா இட்லி வெள்ளையாவும் வரும், அதே மாதிரி சாஃப்டாவும் இருக்கும் இட்லி. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி வெள்ளையா வரலன்னா அப்புறமா என்கிட்ட கேளுங்க. இதுக்கு நைலான் ஜவ்வரிசி போடக்கூடாது, மாவு ஜவ்வரிசி தாங்க போடணும். இப்படி நல்லா ஊறியும் இருக்கணும். பாத்தீங்களா, அழுத்தினா இப்படி சாஃப்டா அழுந்தணும். இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கணுங்க. வாங்க அதுவும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு பெரிய ஜார் எடுத்துக்கிட்டாங்க. ஊற வச்ச வெந்தயமும் உளுத்தம் பருப்பும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடிடலாம். இப்போ அரைச்சிக்கலாங்க. பிளெண்டரோடைய மெயின் ஒயர் இங்கே சொருவிடலாங்க. சுவிட்சும் ஆன் பண்ணிடலாம். சுவிட்சை ஆன் பண்ண உடனே ரன் ஆகாதுங்க. இப்போ நம்ம ஜாரை உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இது ஆன் ஆகும். வா, எவ்வளோ சீக்கிரமாக அரைப்படுது பாருங்க. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் இப்படி ஷேக் பண்ணாலே போதும். ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கட்டி ஆயிடுச்சு. வாவ், உளுந்து வடக்கே இதில் அரைக்கலாங்க, அவ்வளோ சாஃப்டாக அரைஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். சூப்பராக அரைஞ்சிருக்குங்க. 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது பாருங்களேன், அவ்வளோ நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. கொஞ்சம் தண்ணியில் போடலாம். உளுந்து மாவு இப்படி மேலே நல்லா மிதந்து வந்தாலே நல்லா அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இதே ஜார்லேயே அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரிசி 1/4 கிலோ, அதனால நான் 2 வாட்டியே போட போகிறேங்க. இதில் 1/2 ஜார் வர அளவுக்கு போடலாங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சோம் இல்லைங்களா, அதனால் மேலே கொஞ்சம் பிடிச்சிட்ருக்கோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் குறுனையாக அரைச்சோமா இட்லியில் நல்லா ஹோல்ஸ் வரும், இட்லி நல்லா புசு புசுன்னு வருங்க. உளுந்து மாவுலேயே அரைச்ச அரிசி மாவும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இதே ஜார்லேயே ஊற வச்ச ஜவ்வரிசி கொட்டிடலாங்க. மீதி இருக்கிற அரிசி இதிலே போட்டுடலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இப்போ நான் அரைக்கிற இந்த மாவில் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம், குழிப்பணியாரமும் செய்யலாங்க. இதுவும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க.
செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகிடுது. இப்போ இந்த மாவுலேயே ஊற்றிக்கலாங்க. நம்ம ஜவ்வரிசி போட்டதுனால இந்த மாவு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி போடும்போது தான் உங்களுக்கு இட்லி நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே ஒரு 4 கொட்டமுத்து விதை போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மாவில் உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க. கல் உப்பு போட்டு தாங்க கரைக்கணும். நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து கரைச்சிக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியாக போட்டிங்கனாலும் மாவு பொங்கி வராது, அதிகமாகவும் போடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ அரிசி உளுந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கணுங்க. கல் உப்பு போடும் போதும் மாவு நல்லா சீக்கிரம் பொங்கி வரும். இந்த மாதிரி கையால் கரைக்கும் போதும் கை சூடுனால மாவு நல்லா பொங்கி வரும். மாவு நல்லா பொங்கி வந்தாதான் உங்களுக்கு இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா வரும். ஜவ்வரிசி போட்டு அரைச்சி பாருங்க, நான் சொன்ன மாதிரி இட்லி அப்படியே மல்லிப்பூ மாதிரி வரும். இதுல அவுள் கூட போடலாம் சாஃப்டா வரதுக்கு. ஆனா அவுள் போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் சொன்ன மெத்தட்ல அரைச்சிங்கன்னா 3-4-5 நாளைக்கு மேல வச்சாலும் இந்த மாவு ஓவரா புளிக்காது. அவுள் போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமா புளிப்பு தன்மை வந்துடும். அவ்வளவுதாங்க. மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்ப சுத்தி நல்லா வலிச்சு விட்டுறலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாவு புளிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா 8 மணி நேரத்தில் புளிச்சிடுங்க. இதே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் கண்டிப்பாக டைம் ஜாஸ்தியாக பிடிக்கும். 10 to 12 மணி நேரம் கூட ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் மாவு நல்லா புளிக்க வச்சுக்கணும். மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கும். அப்போ இங்கே எப்படி நான் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஓவனுக்குள்ளே வைப்பேங்க. இப்போ அதுவும் காட்டுறேன். நீங்கள் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல இருந்தால் ஜஸ்ட் இப்படியே கிச்சனில் 8 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ நான் இது ஓவனுக்குள்ள வச்சிடறேன். இது ஓவன் வந்து நான் இன்பில்ட் வைக்கிற இடத்துல வச்சிருக்கிறதுனால ஆன்ல இருக்கு. ஏன்னா சுவிட்ச் பின்னாடி இருக்கு. நீங்க ஓவன்ல வைக்கிறதுனா ஆன் பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி ஓவனுக்குள்ள வைக்கிறோம்னா ரூம் டெம்பரேச்சருக்காக தான். வெளியில பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலா இருக்கும். இந்த மாதிரி உள்ள வாமா வைக்கும் போதும் சீக்கிரமா மாவு பொங்கி வரும். ஜஸ்ட் நான் உள்ளதான் வச்சிருக்கேன், ஓவனை ஆன் பண்ணல. ஸோ ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க மட்டும், அதாவது US UK இந்த மாதிரி குளிராக இருக்கிற இடத்துல இருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. பட் தெரியாதவங்களுக்காக நான் இதை தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, நல்லா புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மாவு எடுத்து காட்டுறேன். மாவு புளிக்க வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. நம்ம மாவு வைக்கும் போது இன்னும் கீழே இருந்தது, இப்போ நல்லா பொங்கி உப்பி வந்திருக்கு. இப்போ மாவு கிளறி கொடுத்துடலாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி இருந்தால் தான் இட்லியும் சாஃப்டாக இருக்கும், உப்பியும் வரும். இட்லியில் நல்லா ஹோல்ஸ் வரும். ஹோல்ஸ் வந்தால் தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு கிளறி கொடுத்துடலாம். ரொம்ப போட்டு கிளறி இந்த பபுள்ஸ்லாம் உடச்சி விட்டோமா இட்லி உப்பி சாஃப்டாக வராது. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஈவன் இதிலே பணியாரம் ஊற்றுறதுக்கு தண்ணி ஊற்றாமல் இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா பணியாரம் சும்மா உப்பி அப்படியே குண்டு குண்டாக வரும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இட்லி ஊற்றிடலாம். இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாம். இப்படி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட் உள்ளே வைக்கணுங்க. இட்லி மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இட்லி வெடிச்சுக்கிட்டு வரும். அந்த இடத்துலயே கவனமாக பார்த்துக்கோங்க. மூடிடலாங்க. இது 12 நிமிஷம் வேகட்டும் மீடியம் அனல்லையே. சைடில் ஆவி போதுங்க. இட்லி வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இட்லி அப்படியே சும்மா புஷ்ஷுன்னு இருக்கும், வெள்ளேர்னு இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி வரலன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்க. ஆனால் நல்லா வந்தா சங்கீதா சூப்பராக வந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், இட்லி எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மல்லிப்பூ மாதிரி அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்க. வாவ், இட்லி பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ஓ மை காட், உங்களுக்கு தெரியுதா? அப்படியே பஞ்சு மாதிரி அமுங்குது. மல்லிப்பூ இட்லினா இப்படி தான் இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. உள்ள எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரியே இருக்கா? சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுங்க இந்த பூ போல இருக்கிற மல்லிப்பூ இட்லியை.
இப்போ கார சட்னி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மீடியம் ஜார் எடுத்துக்கிட்டேன். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதிலே 3 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 10 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இது கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் மிளகாய் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். நான் தண்ணிலாம் எதுவும் ஊற்றலைங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இது நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலனாலும் சூப்பராக அரையுது. சூப்பராக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னியை தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் சாப்பிட்லாம். தாளித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெறும் கடுகும் கருவேப்பிலை மட்டும் எண்ணெயில் பொரிச்சு கொட்டினா போதுங்க. எனக்கு இதுக்கு தாளிக்கிறத விட ஜஸ்ட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தக்காளியிலேருந்து ஒரு பச்சை மணம் வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் இப்போ நான் செய்கிற மாதிரி வேணாலும் செய்யலாம், இல்லை தாளிச்சும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. செத்து போன நாக்குக்கு கூட உயிர் வர வச்சிருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ சின்ன ஜாரில் எப்படி ட்ரையாக அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இது வறுக்காத பருப்பு தாங்க. இப்போ இது கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த மிக்ஸி. நான் இதை கொரகொரன்னு அரைக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே டப்புன்னு அரைச்சிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடில். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது. எப்படி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக பொடி பொடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் உருண்டை கூட பிடிக்கலாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கெல்லாம் இதை ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். நாளைக்கு கிருஷ்ணாவுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ இதை செஞ்சிட்ருக்கிறேன். இனிப்பு சேர்க்காம பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே போட்டுடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க. 10 டேட்ஸ் போட்டிருப்பேங்க. கொட்டை எடுத்துகிட்டு போட்டுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கிற பேரிச்சம்பழமாக வாங்கிக்கணுங்க. இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அப்படியே விட்டு விட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சுக்கணுங்க. இது கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலில் கொட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சிடலாங்க. இது மாதிரி செஞ்சு 3-4 நாள் வச்சா கூட கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 2 வாரம் வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. இதில் கொஞ்சமாக வேணால் நெய் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் டயட்டில் இருக்கேன், நானும் சாப்பிடுவேங்கிறதுனால இதில் நெய் போடலைங்க. மற்ற நார்மல் ரெசிபிலாம் நான் செஞ்சால் கூட ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக 1 ரூபா எடுத்துக்குவேன். அதிகமாக சாப்பிட மாட்டேங்க. பாருங்கள், நான் நெய்யே ஊற்றலை, ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாதாம்லேருந்தே கொஞ்சம் எண்ணெய் வெளியே வரும். அதே போதுங்க. இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் பண்ணியாச்சுங்க. பார்க்கும் போதே அழகாக இருக்குல்ல. டயட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றேங்க. இப்போ சட்னி வச்சுக்கலாம். நல்லா காரசாரமாக தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதுவும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இந்த இட்லியை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் காமிச்ச அளவுகள் ரொம்ப முக்கியங்க. இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி. ஆனால் நிறைய பேர் அவல் போடுவாங்க. அவல் போடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீக்கிரமாக மாவு புளிச்சிடும். ஃபஸ்ட்டு நாள் நல்லா இருக்கும், 2 to 3 நாள் இந்த மாவு வச்சு யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ நான் சொன்ன அளவு குறிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லி போட்டு இந்த சட்னியில் அப்படியே வளைச்சி எடுத்து காரம் சாரமாக சாப்பிட்டா தொண்டைக்கு இதமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். வாவ், ஓ மை காட், சூப்பராக இருக்குது. அந்த ஜீரகத்தோட மனம் தெரியுது, பூண்டோட மனம் தெரியுது, வெங்காயத்தோட மனம், தக்காளி மனம், அப்பப்பா அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குங்க.
நிறைய பேருக்கு இட்லி சாப்பிட்டா விற்கும், பட் இந்த மாதிரி இட்லி செஞ்சீங்கன்னா தொண்டையில் விற்கவே விற்காது. அதாவது ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம், ஒரு வயசுல நம்ம இட்லி கொடுப்போம்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. காரசாரமாக சாப்பிட்டு ஒரு இனிப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் டயட் ரெசிபியா? நான் 2 தாங்க இட்லி சாப்பிட்டேன், மீதி எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு அளவு தான் சாப்பிட்ணும் டயட்டில் இருக்கிறதுனால. இப்போ நம்ம பாதாம் உருண்டை டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பாதாமில் செஞ்சேன். இதே நீங்கள் சேம் வந்து கடலைப்பருப்புலேயும் செய்யலாம். ஆனால் கடலைப்பருப்பு செய்யும் போது வறுத்துட்டு செய்யுங்க, அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வடையாக அடிக்கும். இதே பாதாம் பருப்பு நீங்கள் வறுக்காமலும் செய்யலாம், வறுத்தும் செய்யலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். Oh my God, அப்படியே உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப பசியாக இருக்கும் போது டயட் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். மெயினாக வளர்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. இதில் புரோட்டீன் சத்து, இரும்பு சத்து, ஒமேகா எல்லாம் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம் லட்டு ட்ரை. யூ லைக் பே? ஃபுல் டேஸ்டி. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா என்ன ஒர்க்கில் சமி भैया तुम बोले क्या वर्क मेरा हाउस यू डिड हियर? मैं जो काम किया हूँ कैसा लग रहा है? हिंदी எனக்கும் தெரியாது, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஹிந்தி नहीं मालूम भैया. ஓகே, பையா வந்து இங்கே இந்த கபோர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பையா தானே பண்ணீங்க? ஓகே, யூ ஒன்லி டிட்னா திஸ் ஆல். ஓகே, இதோட இன்ஜினியர் வந்து இவருக்கு ஒர்க் கொடுத்தாரு, இவர் இது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எஸ் பையா, டேஸ்ட் கரே இட்லி அண்ட் சட்னி. ஓகே, ஐ வில் கிவ் வாட்டர். ஸோ அவருக்கு வந்து இது தெரியாது, தமிழ் புரியாது. பட் இருந்தாலும் இப்போ சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதனால அது பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே பையா, யூ ஃப்ரீலி ஈட் பையா. ஐ வில் கிவ் வாட்டர். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா தொடச்சி நீட்டாக வச்சிடணுங்க. ஒரு பொருள் வாங்குறதை விட அந்த பொருளை எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இப்படி தொடச்சி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் செல்ஃபில் எடுத்து வச்சுக்கணுங்க. எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சோமா பார்க்க அப்படியே பளபளன்னு புதுசு மாதிரியே இருக்கும், 10 வருஷம் ஆனாலும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இந்த பிளண்டர் அமேசானில் தாங்க வாங்கினேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் நல்லா வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.